ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிறது கேரளா ஸ்டைல் கடலைக்கறி. இது புட்டுக்கு ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 கப் சுண்டலை தண்ணி ஊற்றி நைட் ஃபுல்லாக ஊற வைக்கணும். அப்படி இல்லைன்னா 8 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு அதை காலையில் ஒரு குக்கரில் மாற்றிட்டு உப்பு போட்டு நல்லா வேக வைக்கணும். ஒரு 5 விசில் வர மாதிரி வைக்கணும். நல்லா குழைய வேகணும். சுண்டல் வெந்ததும் மசாலா அரைக்கணும். அரைமுடி தேங்காவை நல்லா வறுத்துக்கணும். இப்போ அதில் 2 காஞ்ச மிளகா சேர்த்துக்கணும். 1 பல் பூண்டு, கொஞ்சம் இஞ்சியை சின்ன சின்னதாக வெட்டி சேர்த்துக்கோங்க. ஒரு 8 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கணும். இப்போ இதெல்லாம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுக்கணும். வறுத்ததுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கணும். இது எல்லாத்தையும் ஒரு ஜாரில் மாற்றிட்டு நம்ம நல்லா அரைச்சிக்கணும். கொரகொரப்பாக அரைச்சா போதும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வடை சட்டியில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் விடணும். தேங்காய் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கணும். இப்போ அதில் 2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் சீரகம் சேர்த்துக்கணும். அதுவும் ஒரு 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கணும். கருவேப்பிலை தேவையான அளவு போட்டு நல்லா வதக்கணும். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். கரம் மசாலா ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாத்தையும் நல்லா வதக்கணும். வதங்கினதுக்கப்புறம் அந்த சுண்டல் வேக வச்ச தண்ணியோடு சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்து நல்லா வேக விடணும் எல்லாத்தையும். ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். இப்போ இது நல்லா கொதிச்சு வந்துருச்சு. கடலைக்கறி ரெடி ஆயிடுச்சு. இது புட்டு, ஆப்பம் எல்லாத்துக்கும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும்.